Hey guys, so இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஒரு பேசிக்கா ஒரு சிம்பிளான ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆன்டிவைரஸ் எப்படி வந்து டவுன்லோட் பண்றது, அதை டவுன்லோட் பண்ணி தன்னோட மெஷின்ல தானாவே எப்படி அதை கிரியேட் பண்றது அப்படின்னு தான் சொல்லி தரப்போறேன். இது ஆக்சுவலி ஒரு ரொம்ப லாங் சீரீஸா நான் கொண்டு போலான்னு இருக்கேன். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே லேர்ன் பண்ண எக்ஸ்பீரியன்சஸ் தான் வந்து சிம்பிளாக எப்படி தனியாகவே ஒரு ஆன்டிவைரஸ் நம்ம ரெடி பண்ண முடியும் அப்படின்றத நிறையவே கற்றுக்கிட்டேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு லாங் சீரீஸில் சொல்லி தரப்போகிறேன். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எப்படி ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆன்டிவைரஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறது, அதை டவுன்லோட் பண்ணி எப்படி வந்து நீங்களே மெஷினில் அதை இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வீட்டில் ஒரு ஆன்டிவைரஸ் ரெடி பண்ணலாம் அண்ட் அதை செட் பண்ணி தன்னோட பிசியை வந்து நல்லா செக்யூராக வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்லி தரப்போகிறேன். ஸோ எப்போ போலயே தன்னோட ஃபேவரட் ப்ரௌசருக்குள்ளே போயிடுங்க. இங்கே போனீங்கன்னா ப்ரௌசரில் போய்ட்டு டைப் பண்ணிக்கோங்க oss.netform.it/ClamAV. ஸோ நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிற ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆன்டிவைரஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ClamAV தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 14 இயர்ஸாக இருக்குது. 2007 or 8 இருந்து இந்த ஆன்டிவைரஸ் வந்து இருக்குது. இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆன்டிவைரஸ் அண்ட் இந்த ஆன்டிவைரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டிவைரஸ் கம்பெனிஸ் வந்து இதோட ஸ்கேன் இன்ஜின் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ நம்ம ஒரு ஹோட்டலில் போயிட்டு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணாலோ மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணாலோ குஷ்கா சேமாக தான் இருக்கும், பட் அதில் வர பீசஸ் மட்டும் தான் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஆன்டிவைரஸோட பேஸ் இன்ஜினை தான் யூஸ் பண்ணிட்டு பல கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தனியாக ஆன்டிவைரஸ் கிரியேட் பண்ணி மார்க்கெட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியலும் கூட. ஸோ வாங்க இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கச்சன்னு கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் தேவை கிடையாது. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து இப்போ ஆன்டிவைரஸ் எப்படி செட் பண்ண போகிறோம் தான் பார்க்குறோம். ஸோ மெயினாக ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். சோர்ஸ் கோட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஹப்ல கூட இருக்குது. யாருக்காவது டெக்னிக்கல் ப்ரொஃபஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை டவுன்லோட் பண்ணி கம்பைல் பண்ணி நீங்களாம் உங்கள் இஷ்டத்துக்கு கோட்லாம் கூட சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வாங்க அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணோம்னா இங்கே வந்து கரண்ட் ஸ்டேபிள் ரிலீஸ் அப்படின்றது தான் இருக்கும். இதில் வந்து 2 ரிலீசஸ் வந்து கரண்ட் ஸ்டேபிள் ரிலீஸில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட்கானது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட்கானது. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட் அண்ட் 64 பிட் வந்து எதுக்குன்னா 32 பிட் மெஷின்ஸ்க்காகவும் 62 பிட் மெஷின்ஸ் அதாவது கம்ப்யூட்டர்ஸ்க்காகவும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே 32 பிட்கான சாஃப்ட்வேர்ஸ் தான் டவுன்லோட் பண்ணுவேன். என்னோட மெஷின் வந்து 64 பிட், ஆனால் 32 பிட் வந்து நல்லா சீம்லெஸ்ஸாக வந்து 64 பிட் மெஷின்ஸில் சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அதனால வந்து இங்கேயும் நான் என்ன பண்ண போறேன்னா 32 பிட்கான பேக்கேஜ் தான் டவுன்லோட் பண்ண போறேன். பேசிக்காக இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம்னா அதுவாக தானே டவுன்லோட் பண்ணிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து ஒரு வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4.93 மெக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ லெஸ் தென் 5 மெக்ஸ். இது வந்து என்ன பண்ணுறேன், என்னோட டவுன்லோட் ஃபோல்டர்ஸில் போயிடுறேன். டவுன்லோட் ஃபோல்டர்ஸில் போனோம்னா லேட்டஸ்ட்டாக வந்து எனக்கு இங்கே டவுன்லோட் ஆகியிருக்கு. இதை நான் என்ன பண்ண போறேன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேங்க அப்படியே டேரெக்டாக. ஒரு 2-3 செகண்ட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இங்கே உள்ள ஃபோல்டருக்குள்ளே போனோம்னா இதுதாங்க ஆன்டிவைரஸ் மொத்தமாகவே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி எக்ஸிக்யூட்டிபிள்ஸ் இருக்கும். ஸோ சைன் டூல் எக்ஸிக்யூட்டிபிள், ஃப்ரெஷ் கிளாம் எக்ஸிக்யூட்டிபிள், கிளாம் ஸ்கேன் எக்ஸிக்யூட்டிபிள் அப்படின்ற பல எக்ஸிக்யூட்டிபிள்ஸ் இருக்குது. இதில் வந்து மொத்தமாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இஎக்சிஸ் வந்து எது எதுனா ஒன்று வந்து ஃப்ரெஷ் கிளாம் இஎக்சி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாம் ஸ்கேன் இஎக்சி. இது ரெண்டு தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் பேஸாக யூஸ் பண்ணி தன்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து டிசைன் பண்ணி டெவலப்பும் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இந்த ClamAVக்கான சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் மெஷினில் வந்து வேற ஒரு ஃபோல்டரில் வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஒரு பேக்கேஜ் தான். பட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபோல்டருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா டிபி அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து இதில் ஏற்கனவே இருக்கு. ஸோ இந்த டிபி வந்து ஆக்சுவலி என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சிவிடின்ற எக்ஸ்டென்ஷன்ல ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ சிவிடி வந்து என்னன்னா காமன் வைரஸ் டெஃபினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைல்ஸ்குள்ள தான் வந்து என்ன இருக்கும்னா வைரஸ்க்கான சிக்னேச்சர்ஸ்லாம் இந்த ஃபைலுக்குள்ள தான் இருக்கும். சிக்னேச்சர்ஸ் அப்படின்னு சொல்ல போனால் எப்படின்னா ஒருத்தருக்கும் வந்து ஒரு சிக்னேச்சர் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னேச்சர்ஸ் இருக்கும். அந்த சிக்னேச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபைல்ஸில் தான் மெயின்டைன் ஆகும். ஸோ நம்ம ஸ்கேன் பண்ணும்போது நம்ம ஃபைண்ட் பண்ணுற வைரஸ்க்கும் இந்த டேட்டா பேஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு டேட்டா பேஸ் தான். இந்த டேட்டா பேஸில் இருக்க சிக்னேச்சரும் மேட்ச் ஆச்சுன்னா அது வந்து ஒரு வைரஸ் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவிடி சிஎல்டி ஃபைல்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இந்த டேட்டா பேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டெய்லி வந்து இந்த ClamAV வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நியூ வர வைரஸஸ் எல்லாமே அண்ட் மால்வேர்ஸ் எல்லாத்துக்கான சிக்னேச்சரும் வந்து இந்த அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இது லேட்டஸ்ட் அப்டேட்டட் கூட இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ரீசெண்டாக பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸ் ஆகோ தான் நான் வந்து ரீசெண்ட் டேட்டா பேஸும் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்காக என்ன பண்ண போகிறேன்னா இந்த டிவி ஃபோல்டரை டேரெக்டாக போயிட்டு அப்படியே இந்த டிவி ஃபோல்டரை டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சிம்பிளாக போயிட்டு freshclam.exe வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே என்ன சொல்லுதுன்னா என்னோட டேட்டா பேஸ் இல்லை, கிரியேட்டிங் மிஸ்ஸிங் டேட்டா பேஸ் டைரக்டரி. ஸோ என்னோட மிஸ்ஸிங் டேட்டா பேஸ் டைரக்டரி இல்லை. அண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரீசெண்டான டேட்டா பேஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா
55 MBக்கான டேட்டாபேஸ் வந்து எனக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ டேட்டாபேஸ் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இங்கே டவுன்லோட் ஆகிருக்கு. பட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே என்ன மெசேஜ் வருதுன்னா ரிசீவ்ட் அன் ஓல்டர் டெய்லி சிவிடி தென் வாஸ் அட்வர்டைஸ்ட். ஸோ ஒரு ஓல்டர் சிவிடி ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி போயிட்டு ரீசெண்டான சிவிடி ஃபைல்ஸ் வந்து இவங்க டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 160 மெக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கடன் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. பட் இங்கே இன்னொரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்னதான் நம்ம ஒரு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வச்சிருந்தாலும் இது வந்து ஒரு மிரர்டு லொகேஷன்ல தான் டவுன்லோட் ஆகுது. அதனால வந்து டவுன்லோட் ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இந்த 160 மெக்ஸ் டவுன்லோட் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட எனக்கு எப்படியுமே ஆயிடும். ஓகே, ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து ரீசெண்டாக இப்போ திருப்பி டவுன்லோட் ஆயிடுச்சு. அண்ட் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இந்த ஆப் வந்து லேட்டஸ்ட் டேட்டாபேஸை திருப்பி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ சிக்னேச்சர் அப்டேட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. லேட்டஸ்ட் டேட்டாபேஸும் டவுன்லோட் ஆயிடுச்சு. அது டவுன்லோட்லாம் ஆன உடனே டெஸ்டிங்லாம் முடிஞ்ச உடனே லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்த உடனே ஃப்ரெஷ் clam.exe வந்து ஆட்டோமேட்டிக்காகவே க்ளோஸ் ஆகிடும். இன்கேஸ் நம்மளுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இதை திருப்பி டபுள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு விண்டோ மாதிரி ஃப்ளாஷ் ஆகிட்டு உடனே க்ளோஸ் ஆகிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரீசெண்டான டேட்டாபேஸ் கிட்ட வந்துடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டிபின்ற ஃபோல்டருக்குள்ள போக போகிறோம். ஸோ இந்த டிபி ஃபோல்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ஃபைல்ஸ் வந்துருக்கு. bytecode.cvd, main.cvd, daily.cld and freshclam.dat. ஸோ இந்த 4 ஃபைல்ஸ் தான் நம்மளுக்கு தேவை நம்மளோட வந்து வைரஸோட ஸ்கேன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி முடிக்கிறதுக்காக. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்கே கிளாம் ஸ்கேன் exe தான் ரன் பண்ண போறோம். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட கமாண்ட் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். கமாண்ட் விண்டோவில் வந்து டேரெக்டாக இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன்னா எனக்கு இந்த scan.exe வந்து டினோட் ஆகிடும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா இந்த ஃபைல் வந்து ரன் பண்ணலாம். பட் இந்த இடத்துல வந்து எனக்கு ஆக்சுவலி நான் என்னோட ஃபோல்டரும் ரன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நான் பார்த்தீங்கன்னா நெட்டில் டவுன்லோட் பண்ண ஒரு ஃபோல்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மால்வேர் சாம்பிள்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே வந்து நெட்டில் எடுத்தது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வைரஸஸ் இருக்குது அண்ட் மால்வேர்ஸ் கூட இருக்குது. டோட்டல் இதோட சைஸ் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 180 MB சம்திங் தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 800+ ஃபைல்ஸ் இருக்குது. அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80 or 70 ஃபைல்ஸ் வந்து இன்ஃபெக்டட் ஃபைல்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கேன் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும்னா ரிகர்சிவ் அப்படின்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணணும். இந்த ரிகர்சிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ சில ஃபோல்டர்லாம் இருக்கும். ஸோ சப்டைரக்டரிஸ்னு சொல்லுவாங்க. ஃபோல்டர் அப்படின்னு இருக்காது. ரிகர்சிவ்னு சொன்னாலும் ஸ்கேன் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதுக்குள்ள வந்து வைரஸஸ்லாம் இருக்கு. ஸோ ஒரு ஃபோல்டருக்குள்ள போயிட்டு சர்ச் பண்ணணும், டீப் லெவலில் சர்ச் பண்ணணுன்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ரிகர்சிவ்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். இங்க பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறோம் இந்த ஃபோல்டர் அப்படியே காப்பி பண்ணிக்க போறேன். இந்த ஃபோல்டரை பார்த்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே என்டர் அடிச்சுன்னா இப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த லோடிங் வைரஸ் சிக்னேச்சர் டேட்டாபேஸ் அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வைரஸோட டேட்டாபேஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த டேட்டாபேஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா மெமரியில் வந்து லோட் ஆகுது. லோட் ஆன உடனே என்ன நடக்கும்னா நம்மளுக்கு பேக்கெண்ட் வந்து ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வைரஸோட சிக்னேச்சர் வந்து லோட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து டன் அப்படின்னு போட்டுட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் வந்து ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே ஃபவுண்ட் அப்படின்னு வரதான் என்ன அர்த்தம்னா வைரஸ் வந்து ஃபைண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4-5 வைரஸ் கிட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து ஒரு நல்ல ஃபைல் தான். இது வந்து எந்த விதத்தையும் ஒரு வைரஸ் கிடையாது, ஒரு மால்வேர் கிடையாதுன்னு அர்த்தம். ஒரு நல்ல ஒரு கிளீனான ஃபைலுன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஸ்கேன் வந்து ஒன்று நடந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் வந்து ஒரு சின்ன பிரேக் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ 100க்கு மேலேயும் ஃபைல்ஸ் வந்து ஸ்கேன் ஆன மாதிரி தான் இருக்குது. பட் இன்னமும் நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக இன்னும் ஒரு 500-600 ஃபைலுக்கு மேலே வந்து ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ மொத்தம் இத்தனை ஸ்கேன் முடிஞ்சிருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 85,60,617 வைரஸோட சிக்னேச்சர்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை டேரக்டரினா 127 டேரக்டரி ஸ்கேன் ஆயிருக்கு. 851 ஃபைல்ஸ் ஸ்கேன் ஆயிருக்கு. அதில் 98 ஃபைல்ஸ் வந்து இன்ஃபெக்டட் ஃபைல்ஸு அண்ட் 280 MBக்கான டேட்டா வந்து இவங்க ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஸ்கேனிங் தான் சொல்லுவேன். நிறைய ஃபைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்கேன் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வைரஸும் ஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ இதோட எக்ஸிக்யூஷன் டோட்டல் எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னா 8 minutes 45 seconds வந்து ஆயிருக்கு. ஓவராலாக சொல்ல போனால் நல்ல ஒரு அமேசிங்கான ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணிட்டு நல்ல வந்து ஒரு 8 minutesல ப்ராப்பராக இத்தனை MB கிட்ட ஸ்கேன் பண்ணி நல்ல ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆன்டிவைரஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல லர்னிங் கர்வ் தான். அதே மாதிரி நான் இங்கே வச்சிருக்க சைட்டோட ரெஃபரன்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கண்டிப்பாக கிளாரிஃபையும் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் ஃபியூச்சரில் என்கிட்ட இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் யுவர் விக்னேஷ் சைனிங் ஆஃப். பாய்.